பேதுரு அவர்கள் இயேசுப்பாவை மறுதலித்த பொழுது என்னென்ன நன்மைகளை இழந்தார், அதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறது அப்படின்றது தான் இன்னைக்கு பேச போகிறோம். பேதுரு அவர்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா அவரை நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்துவ மறுதலிக்கிறார். அதனால் என்ன ஆகுது, நன்மைகளை அவர் இழந்து போயிடுறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்காரி இடத்துலேருந்து வந்த தீமைகள் அவரை துரத்தி கொண்டே இருக்கிறது. அப்புறம் அடுத்து அந்த வேலைக்காரி என்ன பண்ணுறா, மற்றவர்களிடத்துல சேர்ந்து இவன் அந்த இயேசு கிறிஸ்துவோடே இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை குறித்து சாட்சி சொல்கிறான். அப்போ என்ன நடக்குது, அங்கே இருக்கிறவர்கள் இவனை பார்க்கும் பொழுது இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம பேதுரு அங்கேயும் மறுதளிக்கிறார். அப்போ என்ன நடக்குது, தேவ தூதர்களை அவர் இழந்து போயிடுறாரு. ஆண்டவரை பரீட்சை பார்க்குற நிலைமையில தள்ளப்படுறாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் அவருடைய மீட்பையும் கூட இழந்து போகிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிஜமாவே நீ கலிலேயனாகிய இயேசு கிறிஸ்துவோட இருந்தவன் தான், உன் பேச்சு உன்னை அவர் கூட இருந்தவன்ட்டு பிரதிபலிக்குது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு சாட்சி இல்லையா? ஸோ அந்த டைமில் அவர் பயந்து போய் என்ன பண்ணுறாரு, தேவனாகிய கர்த்தரை திரும்பவும் மறுதளிக்கிறாரு. அப்போ என்ன நடக்குது, மரண இருளின் தேசமாகிய கலிலேயவரை ஆண்டவர் எப்படி நடக்கிறாரா, பெரிய வெளிச்சம் போல இருந்தார். ஸோ அந்த பெரிய வெளிச்சம் அவர் வாழ்க்கையை விட்டு அது வெளியேறுது. அப்போ பாதாளத்திலும் இருளிலும் இவர் கட்டப்பட்டு போகிறார். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் மனம் கசந்து அழுதார் அந்த சேவல் கூவும் பொழுது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அழுகையும் பற்கடிப்புக்கும் நரகத்துக்கு நேராக அவருடைய ஆத்மா சென்றிருக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அழுகை நம்மளுடைய பேதுருக்கும் வந்தது. ஆனாலும் தேவன் அவரை மீட்டு கொண்டார். ஏன்னா அவருடைய அனாதி தீர்மானத்தின்படியும் அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படிக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம், பேதுரு அதுக்கப்புறம் விழுந்து போனதா நம்ம பார்க்கவே இல்லை. கொர்நேலியு வீட்டில் சாப்பிட்டாருன்னு பார்க்குறோம். ஆனால் எந்த இடத்துல அவர் விழுந்து போனதை நம்ம பார்க்கல. கடைசி வரையும் ஜெயம் எடுத்து ஓடினார். ஆமே.